everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th பப்ளிக் எக்ஸாம் 2024 பொது தேர்வு 2024க்கு இன்னும் 11க்கு எவ்வளவு நாட்கள் இருக்கு? 10 நாட்கள் தான் இருக்கு இல்லையா? சோ உங்க ப்ரிப்பரேஷன்லாம் எப்படிடா இருக்கு? சோ மெகா சென்டென்ஸ் சேலஞ்ச் ஃபாலோ பண்றீங்களா நீங்க? சோ யாரெல்லாம் ஃபாலோ பண்றவங்க டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சோ அது மட்டும் இல்லாம இன்னும் 10 டேஸ் தான் இருக்கு. சோ நம்ம எவ்வளவுதான் பார்த்திருந்தாலும் இந்த பிளான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பார்த்ததை எக்ஸாமைன் பண்ணக்கூடிய பிளான் தான் இது. சோ நீங்க எவ்வளவுதான் பார்த்திருந்தாலும் இந்த பிளான்ல நீங்க எந்த கேட்டகரிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? சோ நீங்க பிளான் 3ஆ, நீங்க பிளான் 2ஆ, நீங்க பிளான் 1ஆ, ஏன்னா உங்களுக்கு தானே தெரியும். சோ நீங்க எந்த கேட்டகரி அப்படிங்கறது. சோ அது மட்டும் இல்லாம பிளான் 1 எல்லாத்தினாலையும் முடியுங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா? சோ இந்த பிளான் 3, 2, 1. சோ இதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? சோ லெட்ஸ் கோ. சோ பிளான் 3, 2, 1ல என்ன இருக்க போகுதுன்னா, பிளான் 3ல பாத்தீங்கன்னா 65 பிளஸ் தான். சோ பிளான் 2ல 80 பிளஸ், பிளான் 1ல 95 பிளஸ், அதாவது சென்டம்கான பிளான் 1, சரிங்களா? ஓகே. சோ பிளான் 3ல பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் 65 பிளஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, சோ ஷியோரா நான் 75 பிளஸ்க்கானதுதான் 65 பிளஸ்ல போட்டிருக்கேன். சோ அதை நான் தெளிவா சொல்லிடுறேன், சரிங்களா? சோ நீங்க இந்த 65 பிளஸ் பிளான நீங்க கரெக்டா நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஷியோரா உங்களால 75 பிளஸ் தான் எடுக்க முடியும். அட்லீஸ்ட் 75க்கு மேலதான் நீங்க ஸ்கோர் பண்ணி தவிர்த்து 65 கம்மியா வராது, சரியா? அதுக்கு ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பாக்குறது? ஃபர்ஸ்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். சோ புக் பேக் 1 மார்க்ஸ்ல இருந்து 15 क्वेश्चंस உங்களுக்கு இருக்க போகுது. சோ மொத்தம் 21 மார்க்ஸ் இல்லையா? சோ அதுல 15 1 மார்க்ஸ் புக் பேக்ல இருந்தா கேட்பாங்க. 15 to 16 1 மார்க்ஸ் புக் பேக்ல இருந்து தான் வரும். சோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 4 1 மார்க்ல தான் ட்விஸ்ட் வைக்கிறேங்கிற பேர்ல ஒண்ணும் கேட்க மாட்டாங்க பெருசா, ஃபார்முலாஸ். சோ ஃபார்முலாஸவே அப்படியே திருப்பி திருப்பி கேட்கறது 1 மார்க்ஸ்ல. சோ அதுக்கப்புறம் கான்செப்ட்ஸ், நம்ம ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒவ்வொரு அத்தியாயத்திலயும் நிறைய சம்ஸ் பாப்போம். அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் கொஸ்டினா 1 மார்க்ல கேட்பாங்க, சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம இந்த பாடச்சிருக்கும் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு முடிச்சோடனே பாடச்சிருக்கும் இல்லையா, இருக்கும் இல்லையா? சோ அப்படிதான் கிரியேட்டிவ் கேட்பாங்களோ ஒருத்து. மித்தபடி எப்படியும் வரப்போறது கிடையாது, ரொம்ப ட்விஸ்டெல்லாம் இருக்க போறது கிடையாது. சோ நீங்க பயம் எல்லாமே புக் பேக் 1 மார்க்ஸ் பார்த்தாவே போதும். 15 to 16 1 மார்க்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம், சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 1. சோ அத்தியாயம் 1 நீங்க ஃபுல்லா பாக்குறது பெஸ்ட். சோ இவ்வளவு நாள் ஆகி அத்தியாயம் 1 கூட பார்க்காம இருப்போம் இல்லைங்களா? சோ இவ்வளவு நாள் படிச்சு அத்தியாயம் 1 பார்க்காம இருப்போமா? மேம் நான் இன்னும் பாக்கல அப்படிங்கிறவங்க எல்லாம் ஒன்னும் பண்ண வேணாம். ஜஸ்ட் அத்தியாயம் 1ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस என்னெல்லாம் கொடுத்திருக்கோம். சோ மெகா சென்டென்ஸ் சேலஞ்ச் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? அத்தியாயம் 1 நான் கம்ப்ளீட் பண்ண வச்சிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அத்தியாயம் 1 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதா வச்சிருப்போம். சோ அதனால நீங்க அத்தியாயம் 1 நீங்க ஃபுல்லா பாக்குறது எனக்கு என்னமோ பெஸ்ட்னு தோணுது. இல்ல மேம் ஃபுல்லா பார்க்க முடியாது, யாரெல்லாம் முடியலையோ இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்களோ உங்களை கமெண்ட் பண்ணுங்க. சோ அத்தியாயம் 1ல நான் எதை பாக்குறதுங்கிறத நான் சொல்றேன், சரிங்களா? ஓகே. சோ அத்தியாயம் 1ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்துக்கோங்க. அது 5 மார்க் 1, 3 மார்க் 1, 2 மார்க் 1 இருக்க போது. அத்தியாயம் 2 நீங்க ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஃபுல்லா பார்க்க முடியாதவங்க 2.1, 2.4, 2.8, 2.9, 2.12 மட்டும் பார்த்தா போதும். 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் தாராளமா அட்டெண்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே. சோ அத்தியாயம் 4ல 4.1, 4.2, 4.4 பார்த்தா போதும். 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். அத்தியாயம் 5ல 5.2, 5.4 பார்த்தா போதும். ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் ஷோரா அட்டெண்ட் பண்ணிடலாம். அத்தியாயம் 6ல 6.4 பார்த்தா போதும். ஒரு 5 மார்க் ஒரு 3 மார்க் நீங்க ஷோரா அட்டெண்ட் பண்ணிடலாம். அத்தியாயம் 7 ஃபுல்லா பாருங்களாமா. சோ அத்தியாயம் 7 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நீங்க ஃபுல்லா பாக்குறது பெஸ்ட், சரியா? அத்தியாயம் 7 ஃபுல்லா பாத்துக்கோங்க. அத்தியாயம் 8 7 ஈஸி தானே. சோ அத்தியாயம் 7 நீங்க ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஒரு 5 மார்க் ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க் ஷோரா அட்டெண்ட் பண்ணிடலாம். அத்தியாயம் 8 8.1 8.4 மட்டும் பார்த்தா போதும். 5 மார்க் 3 மார்க் 2 மார்க்கும் தாராளமா அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ அத்தியாயம் 12 ஃபுல்லா பாத்துக்கோங்க. 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ அப்ப நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அத்தியாயம் எல்லாம் அத்தியாயம் 1, அத்தியாயம் 7, அத்தியாயம் 12 முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்திருக்கக்கூடிய அத்தியாயத்துல கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சியை மட்டும் பார்த்தா போதும், புரிஞ்சுதுங்களா? சோ இத பண்ணீங்கன்னாவே ஷியோரா நீங்க 75 பிளஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது, சரியா? ஆனா நான் பிளான் 65 பிளஸ்க்கு தான் போட்டிருக்கேன், புரிஞ்சுதுங்களா? நான் அதிகமா போட்டு உங்களுக்கு ஸ்கோர் வரலன்னா கஷ்டமா இருக்கும். கம்மியா போட்டு ஹை ஸ்கோர் கிடைச்சதுன்னா பெஸ்ட், ஹாப்பி. ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிளான் 2. சோ பிளான் 2க்கு யாரெல்லாம் ரெடி அப்படிங்கிறது நீங்க பிளான் 1 பிளான் 3க்கு யாரெல்லாம் பாத்துட்டீங்களா? சோ அவங்களே கிளம்பி போய் உங்களோட ஒர்க் ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது பிளான் 2 யாரெல்லாம் எந்த கேட்டகரிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ பிளான் 2 பாத்தீங்கன்னா 80 பிளஸ் இல்லையா? சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் தான் நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணணும்டா. சோ ஃபர்ஸ்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாவே 15 to 16 क्वेश्चंस நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ அது மட்டும் இல்லாம அத்தியாயம் 1 அத்தியாயம் 2 ஃபுல்லா பாக்குறது நீங்க பெஸ்ட், சரியா? சோ நீங்க 80 பிளஸ் ஸ்கோர் பண்ணணும். 80 பிளஸ்ங்கிறது நான் 90 வாங்குற மாதிரி தான் கொடுத்திருக்கேன். சோ 80 பிளஸ் நீங்க ஸ்கோர் பண்ணணும்னா ஷியோரா அத்தியாயம் 1 2 நீங்க ஃபுல்லா பாக்குறது பெஸ்ட். சோ அப்படி பாத்துட்டீங்கன்னா 5 மார்க்ல 1, 2 மார்க்ல 1, 3 மார்க்ல 1 கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். அத்தியாயம் 3ல ரொம்ப பெரிய அத்தியாயம் தான் நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்
கொஸ்டின்ஸ் நீங்க போக்கஸ் பண்ணி பாத்துக்கோங்க. சரியா? வேற எதுவும் பார்க்க வேணா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா அத்தியாயம் 2ல இருந்து 2 5 மார்க் வரும் வெயிட்டேஜ் படி இந்த வருஷம். சோ அப்படி இந்த வருஷம் 2 5 மார்க் வரங்காட்டி ஒரு 5 மார்க் நம்ம கண்டிப்பா அட்டென்ட் பண்ணிடலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தா. சோ 3 மார்க்கும் அட்டென்ட் பண்ணிடலாம், 2 மார்க் மட்டும் டவுட்ல இருக்கும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 4. அத்தியாயம் 4ல பாத்தீங்கன்னா 4.1 4.2 4.4 தரவா பாத்துருக்கணும். முடிஞ்சா நீங்க ஃபுல்லா பாக்குறேன்னா இட்ஸ் பெட்டர், நீங்க பாத்துக்கோங்க. சரியா? அப்படி ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா 2 மார்க்கும் சேர்த்து அட்டென்ட் பண்ணலாம். இல்லன்னா 2 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பெருசா ஒண்ணு கேட்க மாட்டாங்க. என் கண்டுபிடி, ஆர் கண்டுபிடி, 4.2ல இருக்குல்ல அந்த மாதிரி தான் 2 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 மார்க் அதுல இருந்தா வரும், எந்த சந்தேகமும் இல்ல. சரியா? சோ நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். அத்தியாயம் 5ல 5.1 5.2 5.4 தரவா பாத்துக்கோங்க. அதுல இருந்து தான் 5 மார்க் ஷியோரா வரும். 2 மார்க் 3 மார்க்கும் அதுல இருந்தா வரும். சரியா? அத்தியாயம் 6ல 6.4 பாத்துட்டீங்கன்னா ஒரு 5 மார்க் ஒரு 3 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். சோ 2 மார்க் மட்டும் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா 6.4 மட்டும் பாத்தீங்கன்னா இதே முன்னாடி 6.3யும் சேர்த்து பாத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க 2 மார்க்கும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 7. அத்தியாயம் 7ல ஃபுல்லா அத்தியாயம் 7 8 12 நீங்க ஃபுல்லா பாத்துறணும். சோ அப்படி பாத்துருந்தீங்கன்னா ஷியோரா 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும், நீங்க ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ அடுத்தது அத்தியாயம் 10ல 10.4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வகையிடல் ஃபுல்லா நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா, வகையிடல் கான்செப்ட்ல நீங்க தெளிவா இருந்து எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் வகையிட தெரிஞ்சது அப்படின்னா, வகையிடலோட சூத்திரங்கள் தெரிஞ்சு எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களுக்கு வகையிட தெரியும் அப்படின்னா நீங்க 2 மார்க் தாராளமா அட்டென்ட் பண்ணிடலாம். கான்செப்ட் தெரிஞ்சா போதும். சரிங்களா? அதுக்குன்னு நீங்க தனி ப்ரிப்பரேஷன் போட்டு தேவையில்லை. அடுத்தது அத்தியாயம் 12 நீங்க ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். சரியா? சோ இப்படி பண்ணாவே 90 ஸ்கோர் பண்ணிடலாம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களா? ஆனா நான் பிளான் 80+ தான் போட்டிருக்கேன். ஓகே. ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா பிளான் 1. சோ பிளான் 1 சென்டம் பிளான் தான் இது. சோ சென்டம் பிளான் அப்படிங்கறதுல வந்து நீங்க எப்படி உங்களை இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்களும். சோ அதுல 15 to 16 1 மார்க்ஸ் வந்துரும். சோ அதுக்கப்புறம் கூடி இருக்க 4 1 மார்க்கையும் விடக்கூடாதுல. சோ பிடி கொஸ்டின்ஸ் இருந்தா பிடி கொஸ்டின்ஸ் பாருங்க. இல்ல மேம் அப்படின்னா ஒன்னும் தேவையில்ல, பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குல்லடா. சோ இந்த பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய 7 to 10 கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க தரவா பாத்தீங்கன்னா போதும். அது மட்டும் இல்லாம ஃபார்முலா ஷீட் பாருங்க. சோ பாடச்சுருக்கம்னு சொல்லி பாடத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு அத்தியாயம் முடிஞ்சு கொடுத்திருப்பாங்கல்ல. சோ அத ஒன்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிறது நல்லது. சோ எப்படி கேட்டாலும் சூத்திர அட்டையில அத்தியாயம் 11 இருக்குல்லடா. சோ அதுல இருந்து சூத்திரங்கள் தான் அடிக்கடி கிரியேட்டிவ் கொஸ்டின்ங்கிற பேர்ல கேக்குறாங்க. சோ 2-3 கொஸ்டின் பேப்பர்ல அப்படிதான் கேட்டிருந்தாங்க. சோ அத்தியாயம் 10 11ல இருக்கக்கூடிய சூத்திரங்கள் எல்லாம் தரவா பாத்துக்கோங்க. சோ அதுல இருந்து 1 மார்க்ஸ் ட்விஸ்டடா வைக்கிறாங்க. சரியா? அந்த ஃபார்முலாஸ் தான் கேக்குறாங்க, பெருசா எதுவும் கேட்கறது கிடையாது. சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் வாரியா எப்படி பாக்கணும் மேம் அப்படின்னா, அத்தியாயம் 1 2 ஃபுல்லா நீங்க தரவா பாக்கணும். நான் சொன்ன மாதிரி அப்படி பாத்துட்டீங்கன்னா ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் அதே 1லயும் அதே மாதிரி அத்தியாயம் 2லயும் அதே மாதிரி நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். சரியா? இப்ப ரெண்டையும் பார்த்தாவே 2 5 மார்க் 2 3 மார்க் 2 2 மார்க் அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ அடுத்தது அத்தியாயம் 3 பாத்தீங்க அப்படின்னா, அத்தியாயம் 3ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா போதும். அத்தியாயம் 3ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? சோ அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா போதும். ஒரு 5 மார்க் நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். அத்தியாயம் 4ல ஒரு 5 மார்க் ஒரு 3 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். அத்தியாயம் 4ல பாத்தீங்கன்னா 4.1 4.2 4.4 பாக்குற மாதிரி இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் ஷியோரா நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். சரியா? ஓகே. சோ மேபி ஒரு 3 மார்க்கோ அதுல இருந்து வரக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நீங்க ஃபுல்லா பாக்குறதுனா பெஸ்ட் ஃபுல்லா பாத்துக்கோங்க. அடுத்து அத்தியாயம் 5 நீங்க முழுமையா பாக்குறது சிறப்பு. ஏன்னா 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் வந்துரும். கம்பல்சரி கொஸ்டின் மேபி 5th சாப்டர் இந்த வருஷம் வருங்கிற மாதிரி இருக்கு. சோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம அட்டென்ட் பண்ணிக்கலாம். சோ அடுத்தது அத்தியாயம் 6ல 6.3 6.4 எடுத்துக்காட்டு 6.20 இதெல்லாம் விட்டுறாதீங்க. சோ இத பாத்தீங்கன்னா 5 மார்க் 3 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். சோ 5 மார்க்ஸ் மோஸ்டா பாத்தீங்கன்னா எல்லா அத்தியாயத்துல இருந்து பாக்குற மாதிரி பாத்துக்கோங்க. சரியா? அப்பதான் உங்களுக்கு அது பெஸ்ட். ஏன்னா எய்தர் ஆஃப் சாய்ஸ்ல தானே நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்க 5 மார்க்ஸ். சோ அப்படி இருக்கங்காட்டி இது அழுது அதுங்கிற மாதிரி இருக்கங்காட்டி நீங்க வந்து எல்லா அத்தியாயத்திலயும் 5 மார்க்ஸ் பாக்குறது சிறப்பு. சரியா? அத்தியாயம் 7 பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வரும். அத்தியாயம் 7ல இருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பா வந்துரும். சோ ஃபுல்லா பாத்துக்கோங்க. அத்தியாயம் 8ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் வந்துரும். ஃபுல்லா பாத்துக்கோங்க. அத்தியாயம் 9ல பாத்தீங்கன்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. சோ அதுவும் கான்செப்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதுல 5 மார்க் ஒவ்வொரு வருஷம் வருது, ஒரு வருஷம் வரது கிடையாது. சோ அதனால நீங்க கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி கேட்டா என்ன பண்றது. சோ கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ங்கிறது அது தேற்றம் sin limit theta tends to 0 sin theta by theta equal to 1 அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதனால பாத்துக்கோங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அத்தியாயம் 10ல 10.4 அதோட கான்செப்ட்ஸும் தெரிஞ்சிருந்தாவே போதும். நீங்க 5 மார்க்கும் அட்டென்ட் பண்ணிடலாம், 2 மார்க்கும் அட்டென்ட் பண்ணிடலாம். அத்தியாயம் 11 பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாயம், பெரிய அத்தியாயமும் கூட. சோ ரொம்ப ரொம்ப
ஈஸி தான், ஆனா ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு சூத்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும். சோ ஆனா அத்தியாயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாயம்பா. சோ அதனால அதை விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அதுல இருந்து 2 5 மார்க் இருக்க போகுது. சோ அதனால 11.9, 10, 11, 12 இந்த 4 பயிற்சியில இருந்து தான் 2 5 மார்க் இருக்க போகுது. சோ அதனால நீங்க ஃபுல்லா பாக்குறது பெஸ்ட். அத்தியாயம் 11க்காக நீங்க ஒரு வாரம் செலவழிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு யூஸ் இருக்கு. 2 5 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 2 மார்க், கிட்டத்தட்ட அதுல எவ்வளவு மார்க் இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 12 நீங்க ஃபுல்லா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஈஸி தானே? சோ ஃபுல்லா பாத்துக்கோங்க. சோ இதுபடி பார்த்தா போதும், நிச்சயமா 7 5 மார்க், 7 2 மார்க், 7 3 மார்க், 1 மார்க்ல எல்லா கொஸ்டினும் அழகா அட்டன் பண்ணிடலாம். சோ அதனால நீங்க மிஸ் பண்ணாவே பாருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கானதுதாங்கிறத நான் நம்புறேன். சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. சோ நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். ஓகேவா? சோ ஆல் தி பெஸ்ட். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ டக்குன்னு போய் மூவ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரியா?